விஜயை நேரடியாக பாஜக டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. இந்த விவகாரத்திற்கு பிறகு அவர் டெல்லியில் சரணடைந்து விட்டார். இது ஆளுங்கட்சியினுடைய பயம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழக பாஜகவின் பொருளாளர் மூத்த தலைவர் SR சேகர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வினோத் சார், இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக இன்றும் விவாதம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த கரூர் சம்பவம் இந்த 41 உயிர்கள் போனது அப்படிங்கிறதை கடந்து அரசியல் ரீதியாகவும் நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. குறிப்பாக கூட்டணி உள்ளிட்ட விவகாரங்களை ஒட்டி நேரடியாக, அதுவும் குறிப்பாக திருமாவளவனிலிருந்து திமுகவுடைய கூட்டணி கட்சிகள்லேருந்து எல்லாம் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. என்ன இருக்குன்னா, விஜயை நேரடியாக பாஜக டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. இந்த விவகாரத்திற்கு பிறகு அவர் டெல்லியில் சரணடைந்து விட்டார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாஜக கூட்டணியில் அவர் சேரக்கூடும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் ஒரு பக்கம். உங்களுடைய பார்வை என்னது? இது ஆளுங்கட்சியினுடைய பயம். அது நேரடியாக பேச முடியாமல் அதனுடைய தூதுவராக திருமாவளவன் வச்சுருக்கு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அதிமுக சரணடைந்து விட்டதுன்னாங்க. அதிமுக ஒரு தனி கட்சி, அது சரணடைஞ்சாதான் சரணடை, உனக்கு என்ன அதை பற்றி கவலை? பயம். தனியாக இருப்பார்கள், நாம் நாதஸ்வரம் அல்லது ஃபிடில் வாசிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு. ரெண்டாவது அதே கதை தான் இப்போ விஜய் டீம். டெல்லிக்கு இப்போ நாங்கள் பேசுனாங்க, சரணடைந்து விட்டார், அல்லது வளைச்சு போட்டுட்டாங்க, ஈடியில் மிரட்டினாங்க, நிறைய எழுதலாம். அதுவும் இரண்டாம் கட்ட பயம். அதனால் பாஜகக்காரனாக சொல்லலை, ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் எவ்வளவு கொட்டி கொடுத்தாலும் திமுக மேலே இருக்கிற ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டரை விட்டு அது வெளியே வருவது கடினம். அதனுடைய ஒரே இன்டாக்ட் அது கூட்டணி முழுமை பெற்று விட்டது. ராமதாஸ் கூட போய் பார்த்து பத்தாதுன்னு ஒரு பாட்டு வந்திருக்காரு. அதாவது மிகவும் பலமையிலானவர்கள் அந்த பறக்கும் மனிதன் மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு உள்ளே இருக்கிற அத்தனை ஓட்ட உடசல்களையும் மறைக்கிறதுக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் அவங்களுடைய தூதுவர்களாக 1-2 நான் அந்த லாங்குவேஜில் யூஸ் பண்ணலை, சபார்டினேட்ஸ், கைத்தடிலாம் சொல்ல, சபார்டினேட்ஸை விட்டு இப்போ எண்ணத்தை வெளிக்காட்டுகிறார்கள். திமுக இப்போது நேரடியாகவே அட்டாக் பண்ண தெரியாது. ஏன் கரூரில் இப்படி நடந்ததுன்னு சொன்னால் டெல்லியில் நடக்கலையா, ஹரியானாவில் நடக்கலையா, இதுக்கு பதில் சொல்ல தெரியாது. ஒரு கம்பேரிசன் ஸ்டேட்மெண்ட் நேரேட்டிவை மாற்றி போடுவாங்க. இப்போ அவர்களுக்கு பதில் சொல்ல தெரியல. ஏன்னா நேரடியாக அவர்கள் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள். அதுக்கு கைப்புண்ணுக்கு கண்ணாடி வேண்டாம். எல்லாமே டக்கு 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 டக்குன்னு ஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட் உடனே நடந்தது. இதற்கு நாங்கள் இப்படி பேசுவோம், இதுக்கு முன்னால் இருந்த இதே மாதிரி சம்பவங்களை அவங்க பண்ணலை, காத்திருந்தார்கள். அவங்களுடைய செயல்பாட்டை செய்துவிட்டு அது நடந்து விட்டதா, எக்ஸிக்யூட் ஆகிடுச்சா பர்ஃபெக்டானு காத்திருந்தாங்க. ஆயிடுச்சு. ஆனால் எதிர்விளைவு ஆகி போச்சு, கவுண்டர் ப்ரொடெக்டிவ் ஆகி போச்சு. அதனால இப்போ அடுத்த ஆயுதத்தை எடுத்திருக்கிறார்கள். மோஸ்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி தமிழ்நாட்டின் மிகப்பெரிய மீடியா பலம் அவங்கள்ட்ட இருக்குது. தற்காலிகமாக 1-2 நாளைக்கு அது தலைப்புச் செய்திகளாக இருக்கும். அதனால் அதுக்கு மேலே இதில் இருக்கிறதாக நான் நினைக்கல. ஸோ இப்போ உங்களுடைய நம்பிக்கையின்படி அப்போ விஜய் இந்த கூட்டணிக்கு வருவார் அப்படிங்கிறத நீங்கள் நம்பல? இல்லை, அதை எதற்கு சொல்லணும்னு கேட்குறேன். கூட்டணியை பலப்படுத்த வேண்டும், பலப்படுத்த போகிறோம். எங்களுக்கு வெளிப்படையாக சொல்கிறேன், நான் கூட்டணியில் பேசுதா போகலையா, டெல்லிக்கு போகலாம் எனக்கு தெரியாது. மீடியா என்ன வேணாலும் எழுதலாம். அப்படியே எழுதிட்டு கடைசி நாள் நடக்கலைன்னா எதிர்பார்த்தோம், இதில் இவர் என்ன செய்தார், அதனால் அவர் முடியாது என்று சொல்லி போய்விட்டார் அப்படின்னு நீங்கள் கடைசியாக அதை முடிச்சுருங்க ஒத்தலையும். நாங்கள் இந்த கூட்டணியை பிரம்மாண்டமான கூட்டணியை அமைக்க விரும்புகிறோம். திமுக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் தவிர மீதி யாருமே எங்களோட சேருவாங்க. பழைய சரித்திரம் இருக்குது. பல பேர் அங்கே அதிருப்தியில் இருக்காங்க. அதனால் கரெக்டாக எழுதின ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஆகவே நாங்கள் இவரோடு சேர்றோம்னு ஸ்டேட்மெண்ட்டோடு இருக்குது, கையெழுத்து தான் போட பாக்கி. நாங்கள் வலுப்பெற்றால் அங்கேருந்து எட்டி குதிப்பாங்க. எங்களிடம் வந்தால் ஜெயித்து விடுவோம் என்கிற நம்பிக்கை வந்தால் குதிப்பாங்க.
அதை நோக்கி நாங்கள் போகிறோம். டிசம்பர் 31க்குள்ளே இது ஒரு மிக வலுவான கூட்டணிங்கிறத நோக்கி நாங்கள் போகிறோம். ஒரு பக்கம் மக்களை திரட்டுறோம், ஒரு பக்கம் கூட்டணியை பலப்படுத்துறதுக்கான எல்லா விஷயம் செய்கிறோம். அதில் இவர் இருக்கிறாரா இல்லையா என்பது எனக்கும் தெரியாது. உங்கள் ஊகத்தில் நீங்கள் என்ன வேணாலும் எழுதிக்கலாம். வரமாட்டாருன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்லுது என் கருத்து. என் கருத்துனா ஒரு அரசியல் பார்வையனாக, ஒரு சீனியர் அரசியல்வாதியாக, அரசியலில் எதுவும் எப்போதும் நடக்கும். எதிரிகள் என்பது இல்லவே இல்லை. எங்களுக்கு இன்றைய எதிரி நாளைய நண்பன், இன்றைய நண்பன் நாளைய எதிரி எங்கள் சரித்திரத்தில் கிடையாது. எல்லோரையுமே நண்பனை தான் எப்போதுமே வச்சுருப்போம். எங்களுடைய கூட்டணி இந்தியா முழுசாக அப்படியே தான் சேர்ந்துருக்கு, இன்டாக்டாக இருக்குது. நாங்கள் 2/3 மெஜாரிட்டி இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவில் கூட சின்ன கூட்டணியை சேர்த்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இதில் ஒரு மாடலாக இருக்கோம். ஆந்திர பிரதேசில் நாங்கள் ஒரு 7-8 எம்எல்ஏ தான் மந்திரி அவங்க கொடுத்துருக்காங்க. நாங்கள் 303 363 இருக்கக்கூடிய காலத்தில் கூட எல்லா எதிர்க்கட்சிகளுக்கும், அதாவது என்டிஏ பார்ட்னர்ஸ்க்கு முழுசாக மந்திரி கொடுத்துருந்தோம். அதனால தான் இப்போ அப்சல்யூட் மெஜாரிட்டி இல்லாத காலத்திலும் அவர் எங்களை மதிக்கிறாங்க, எங்களோட இருக்காங்க. இது பலம் பெற்றவர் தூக்கி நிற்கிறது, மிரட்டுறது, பலம் இல்லாத போது கை கட்டி நிற்கிறது இல்லை பிஜேபியுடைய வழக்கம். அதனால தமிழ்நாட்டில் யார் பிஜேபியில் சேர மாட்டார்கள் என்று சொல்ல முடியாது, சேருவார்கள். அண்டர் கரண்ட்டு திமுகவுக்கு எதிராக இருக்குது. இவர்கள் நேரம் காலம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் மேலிடம் தான் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு என்ன பண்ணுங்கிற முடிவு பண்ணோம். ஆனால் ஒரு கட்சியினுடைய பார்வையாளனாக, இத்தனை நாள் இருக்கிற அப்சர்வராக, சேர மாட்டார்கள் என்று சொல்லுகின்ற அந்த 3 பேரை தவிர யார் வேணாலும் சேருவார்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆளை பிடிப்பதற்காக டெல்லி பயன்படுத்துகிறது. பாஜக என்பது ரத்தம் புரியும் ஒரு ஒட்டுண்ணி, அதை தமிழக மக்கள் எப்பவுமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்ட்டு முதலமைச்சர் பேசுறார். உங்களையும் அட்டாக் பண்றார் நேரடியாக, ரத்தம் உறிஞ்சும் ஒட்டுண்ணின்னு. உங்களுக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆள் பிடிக்கிறார், விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். இப்போ அரசியல் ரீதியாக சொல்றது ஒரு பக்கம், ஆனா முதலமைச்சரே டைரக்டா அட்டாக் பண்ணியிருக்காரு. முதல்ல என்ன சொன்னார்? எடப்பாடி பற்றி காலில் விழுந்துட்டாருன்னு சொன்னார், கட்சி அடகு வச்சுட்டாருன்னு சொன்னார். இப்போ ஆள் பிடிக்கிறாருன்னு சொல்கிறார். நாளைக்கு என்ன சொல்லுவார்னு தெரியல. டாமினன்ட்டு கூட்டணியின் தலைவராக இவர் இருக்கிறார், ஆகவே பிஜேபி மிரட்டி வைத்திருக்கார், அப்படியே பிள்ளையாட்டத்துக்கு போகலாம். இன்னொன்று சொல்லலாம், முதல்வராக இவர் இருக்க வேண்டும் என்பதால் பாஜக அதிக கோபத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் வேணாலும் சொல்லலாம். இந்த வார்த்தைகளுடைய வெளிப்பாடு திமுகவினுடைய உள்ளுக்குள்ளே மிகப்பெரிய பயமும் பீதியும் வந்திருக்கிறது. அப்புறம் விஜய் போய் நமக்கு ஆள் பிடிக்கணும்? ப்ராக்டிக்கலாகவே பேசுவோமே. தமிழ்நாட்டில் இதுவரையிலும் ஆள் இல்லை. தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு பெரிய இரட்டை இலக்கத்தில் ஒரு நம்பர் பெற்று வேற ஒரு கூட்டணியில் இருந்து ஆளுகின்ற கட்சி, ஆண்ட கட்சி என்கின்ற அந்த ஒரு சரித்திரத்தை படைக்கலை. மற்ற எந்த விதத்தில் பிஜேபி குறைஞ்ச கட்சி? 23 ஆளுங்களை ஆளுறோம், 11 வருஷமாக மத்தியில் ஆட்சியில் இருக்கோம், ஒரே பிரைம் மினிஸ்டர், ஒரே ஆள், கம்ப்ளீட் இன்டாக்ட் ஆர்கனைசேஷன், டிசிப்ளின்ட் ஆர்கனைசேஷன், ப்ரூவன் சக்ஸஸ், வேர்ல்டு ஓவர் அக்செப்டடு இந்தியன் கவர்னன்ஸ். என்ன தகுதி வேணும்? அத்தனையினுடைய ஒரு பிரதிநிதி தமிழ்நாட்டில் பிஜேபி. எங்களுடைய மெக்னானிமிட்டி, எங்களுடைய வளர்ப்பு, எங்களுடைய கலாச்சாரம் அதையெல்லாம் காண்பித்து இங்கே மிரட்டி கூட்டணிக்கு வர வைக்க வேண்டியதில்லை. ஒரே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போங்களேன். ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு அதிமுகனுடைய கதி என்ன? காங்கிரஸ் அன்றைக்கி இருந்திருந்தால் என்ன பண்ணியிருக்கோம்? திமுக மத்திய அரசில் அங்கம் வைத்திருந்தால் என்ன பண்ணியிருக்கோம்? அதிமுகவை காணாமல் செய்திருக்கோம், 10ஆக உடைந்திருக்கோம். அதை அரசை காப்பாற்றி ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டதை நாங்கள் முழுவதுமாக இருப்பதற்கு வழிவிட்டோம் அல்லது அனுமதித்தோம், அந்த வார்த்தையெல்லாம் எதுவும் இல்லை. வி டிட் அவர் கல்ச்சர். அதெல்லாம் எங்களுக்கு அந்த மாதிரியெல்லாம் எண்ணம் இல்லை. ஆனால் அவ்வளோ பெரிய கட்சியாக இருந்து, அவ்வளோ பலமானவர்களாக இருந்து பொலைட்டாக இருக்கும். இட் டஸ் நாட் மீன் தட் வி ஆர் வீக்கர். இட் டஸ் நாட் மீன் தட் வி ஆர் இந்த பெக்கிங் கட்சியில் கை ஏந்தி கொள்பவர்கள் அல்ல. இந்த கலாச்சாரம் எந்த கட்சியிலையும் இல்லை. மிரட்டி பணி வைப்பது, ஒருவேளை மத்திய அரசுக்கு இணக்கமாகலைன்னு அடுத்த நாளை காலையில் டிஸ்மிஸ் பண்ணுவது, இந்த வழக்கத்திலேயே ஊறியவர்களுக்கு எங்களுடைய வழிமுறை வித்தியாசமாக இருக்கிறது. அதனால தான் இப்படிலாம் பேசுகிறாங்க. அதுதான் முதலமைச்சர் முடிந்தவரை இதை உடைக்க முயல்கிறார். அது தட் ஷோஸ் இஸ் வீக்னஸ். இல்லை, ஆனால் மற்றவர்களுடைய அந்த டேலண்ட்டை, மற்றவங்களுடைய அந்த மக்கள் செல்வாக்கை உறிஞ்சக்கூடிய ஒரு கட்சி பாஜக அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் பாஜகவை. ஒரு வகையில் நான் அவருடைய ஒரு வார்த்தை பிரயோகத்தை ஒத்துக்கிறேன். உறிஞ்சக்கூடிய கட்சி. தமிழ்நாட்டின் அழுக்கு ரத்தத்தை, கிருமிகள் ரத்தத்தை, இன்ஃபெக்டட் ரத்தத்தை உறிஞ்சு நல்ல ரத்தத்தை பாய்ச்சக்கூடிய
கட்சி பிஜேபி. அதனால் இன்ஃபெக்டட் ரத்தமாக இருக்கிறவர் இந்த டாக்டரை பார்த்து மிரளுகிறார். சார், இப்போ இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு தமிழக அரசியல் கட்சிகள் நடத்தக்கூடிய இந்த தேர்தல் பிரச்சாரம் உள்ளிட்ட விஷயங்கள்ல வந்து ஏராளமான கட்டுப்பாடுகள் ஏற்கனவே வந்து வர இருக்குன்னு ஒரு தகவல் இருக்கு. அதே மாதிரி அருணா ஜெகதீஷனுடைய அறிக்கையின் அடிப்படையிலையும் நிறைய வர இருக்குன்னு சொல்லிட்டு, இப்போ இது இப்படி இருக்க எடப்பாடி பழனிசாமி, அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டவர்களுடைய தேர்தல் பிரச்சாரம் வந்து தடை செய்யப்பட்டிருக்கிறது, அவங்க வந்து அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஒரு பக்கம். இப்போ உங்களுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்கள் அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தை வந்து தொடங்குகிறார். இப்போ வந்து தேசிய தலைவர்கள் வர இருக்கிறாங்கன்ற செய்திகளும் பார்க்குறோம். இப்போ நீங்க எந்த தைரியத்துல வந்து இந்த தேர்தல் எலெக்ஷன் இந்த பிரச்சாரத்தை வந்து தொடங்குறீங்க? இவ்வளோ ரெகுலேஷன்ஸ் இருக்கு, மற்றும் கரூர் இன்சிடென்ட் நடந்திருக்கு, மாநில அரசுடைய கட்டுப்பாடு இருக்கு. உங்களுடைய அந்த இப்போ நீங்க தொடங்கிறதுக்கான காரணம் அப்படின்னு என்ன நினைக்கிறீங்க? 2 விஷயமா அதை பேசுகிறேன். ஒரு விஷயம் வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், எஸ்ஓபி. பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய பெரிய அறிஞர்கள், பெரிய பெரிய எக்ஸ்பர்ட் எல்லாம் கூட்டு இதுக்கான ஒரு முறைப்பாடு அருணா ஜெகதீஷன் கமிட்டி எங்கே வந்துச்சு? இதெல்லாம் ஒரு பெரிய க்ரஷ் க்ரௌடு ஏற்பட்டதற்கு பின்னால் ஏற்பட்ட ஞானோதயம். சாதாரணமான கவர்னன்ஸ் என்ன? சாதாரணமான கவர்னன்ஸில் இதையெல்லாம் சாதாரணமான விஷயம். ஆன்டிசிபேட்டட் க்ரௌடு தெரியும், அதுக்கான கவர்மெண்ட் அதை எக்யூப் பண்ணியிருக்கணும். திட்டமிட்ட விஷயம் அல்லது இன்எஃபிஷியன்ட் கவர்மெண்ட் அதை செய்திருக்கிறதுனால இவ்வளோ தூரம் வராங்க. இதில் நான் இன்னொரு விஷயம் கேட்குறேன். இவ்வளோ தூரம் நீங்கள் பின்னாடி போகிறதுக்கு முன்னால் நான் தமிழ்நாட்டில் இது மூலமாக ஆதன் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு அரசாங்கத்துக்கும் வேரியஸ் என்ஜிஓஸுக்கும் ஒரு வேண்டுகோள் கொடுக்குறேன். நம்ம அரசாங்க ஆஸ்பத்திரிகள் அல்லது அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களை தவிர யாருக்குமே இந்த ஃபர்ஸ்ட் எய்டு ப்ரொசீஜர் தெரியாது. ஆஸ்பத்திரிக்கு வந்த உடல்கள் 39 உடல்கள் டெட், பிணமாக வந்து சேர்ந்தது. அந்த கோல்டன் ஹவர் சொல்கிற அந்த 1 hour அதில் வந்து அந்த சிபிஆரை செய்திருந்தால் பல உயிர்கள் காப்பாற்றிருக்கலாம். இன்றைக்கி ரோடு ஆக்சிடென்ட்லேயே அந்த சிபிஆர் தெரிஞ்சுங்கன்னா அந்த உடலை எப்படி தூக்கி கொண்டு வைப்பதுன்னு கூட தெரியல. லேசாக மலைஞ்சுனா முதுகு தண்டெல்லாம் உடஞ்சி போயிடும். ரத்தம் ஜாஸ்தியாக போச்சுன்னா அதை எப்படி அடைக்கிறதுன்னு தெரியல. இந்த அடிப்படை கல்வியை பாடத்திட்டத்தில் சேர்ப்பது, இந்த அடிப்படை கல்வியை எல்லா அரசு ஆஸ்பத்திரிகள்லையும் வரவங்களுக்கு கிளாஸ் எடுத்து சொல்லி கொடுப்பது, இதெல்லாம் முன்னறிவிப்பு செய்திருந்தால் அதில் பாதி உயிர்கள் வந்திருக்கும். இந்த கான்செப்டே இல்லை. நாங்கள் வந்து நிர்மலா அம்மா வந்தாங்க, அந்த ஒரு பெரிய கரிக்குலம் கொடுத்து அது பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். மத்திய பிஎம்ஓ ஆஃபீஸுக்கு நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம். கோயம்புத்தூரில் ஒரு அறக்கட்டளையில் நான் பேசப்போதும் அவங்க செஞ்சாங்க. இது ஒரு பக்கம். அதனால் இந்த அரசாங்கம் இந்த எஸ்ஓபிலாம் போட வேண்டாம், இது செஞ்சு கொடுத்தா போதும். இந்த எஸ்ஓபிலாம் போட வேண்டாம். அரசாங்க நிர்வாகத்தை அது இயல்பாக செயல்படுவதற்கு அனுமதித்தால் போதும். இந்த ஆட்டம், இந்த கிம்மிக்கெல்லாம் வேண்டாம். ஒன்று. அது பிஜேபியை பொறுத்த மட்டும் நீங்கள் அந்த கட்டுப்பாடு இந்த கட்டுப்பாடு அப்படி பண்ணுவீங்களா, யாத்திரையை நடத்தி விடுவீர்களா, அதெல்லாம் அந்த மிரட்டெல்லாம் இங்கே பணியாது. நாங்கள் செய்து விடுவோம் பார்ப்பீர்களா, நீங்கள் இருந்து விடுவோம் பார்ப்போம். இந்த மாதிரிலாம் குதிக்கிறாங்கல்ல, எதிர்கட்சி ஆகட்டும் பார்த்துருக்கோம். திமுகவுடைய வேகத்தை நம்ம கண்ணால் பார்த்துருக்கோம். எதிர்கட்சி ஆகட்டும் கையை கட்டிட்டு காலை பொத்திட்டு காலில் விழுந்து பழக்கப்பட்டவங்க நாங்கள். அப்படிலாம் இல்லை. வலுவே இல்லாத போது 1-2 பேர் தமிழ்நாட்டில் இருந்த போது, பிஜேபிக்கு இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குல்ல, 4 பேரோட சுற்றிட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி இருந்தபோது அப்போது கூட நாங்கள் தில்லோடு இருந்தோம். அப்படி வளர்க்கப்பட்டவர்கள் நாங்கள். அதனால நீங்கள் இந்த எவ்வளோ கண்டிஷன் வேணாலும் போடுங்க. மதுரையில் வந்து இப்போ முருக மாநாடுக்கு 56 கண்டிஷன் போட்டாங்க. அரசாங்கத்தினுடைய எந்த சப்போர்ட்டும் இல்லை. பர்மிஷன் கொடுக்குறதுக்கு 10 நாள் பண்ணாங்க. போலீஸ் கொடுக்க வேண்டிய பர்மிஷன் மாநகராட்சியில் போய் வாங்கிக்கன்னு சொன்னாங்க. டாக்டர்ஸ்லேருந்து ஆம்புலன்ஸ்லேருந்து அவ்வளோ கட்டுப்பாடாக நடந்தோம். அது எங்கள்கிட்ட ரத்தத்தில் ஊறியது. நீங்கள் தடை பண்ணுங்க, போகாதீங்கன்னு சொல்லுங்க. வி ஹவ் காட் சோ மெனி ஆப்ஷன்ஸ். ஏற்கனவே ஆப்ஷனோடு தான் இறங்குறோம். எப்படி இராணுவம் வந்து நேரடியாக சொல்கிறது, மறைமுகமாக சொல்கிறது, ஆளுகளை வச்சு, அதுக்குன்னு ஒரு வழி. அந்த சிவில் இராணுவம் பிஜேபி. அதனால் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, இதுக்காக பயப்படுறது அறிக்கை விடுறது கிடையாது. நடக்கும். நாங்கள் நினைத்தபடி சட்டத்துக்கு உட்பட்டு கட்டுப்பாடோடு எங்களுக்கு மக்களுடைய செல்வாக்கு எவ்வளோ இருக்கோ அத்தனை விஷயங்களையும் பரிபூரணமாக பெற்று நடத்துவோம். அறிக்கை போர் நடத்துவதற்கு தயாராக இல்லை. இல்லை, ஏற்கனவே பாஜக ஒரு போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இடம், அங்கே சிறுபான்மையினர் இருக்கிறாங்களா உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் ஏற்கனவே இருக்கும். இப்போ இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அதை இன்னும் சென்சிட்டிவைஸ் பண்ணி பார்க்குறாங்கங்கிற பார்க்கணும். எதிர்கட்சி தலைவருடைய பிரச்சாரத்துக்கே அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற போது, அப்போது நயினாரோட பிரச்சாரம் எப்படி நடக்கும்னே ஒரு கேள்விக்குறி. மறுப்பாங்க சார். நீங்கள் சொன்ன அத்தனை விஷயம் நடக்கும். மைனாரிட்டி கொண்டு வருவாங்க, இடையில வேறு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவாங்க, சட்டம் ஒழுங்கை சொல்லுவாங்க, இதே மாதிரி குறுகலான இடத்துல கொடுப்பாங்க,
குறுக்கட்டும். இதே குறுகளில் இதோட அதிகமான மக்களோட இதை விட அதிகமான கட்டுப்பாடோட போலீஸே இல்லாத நாங்கள் நடத்துவோம். போலீஸினுடைய பாதுகாப்பு கொடுக்காம நடத்துவோம், நடத்தி காமிப்போம், நடத்தி காட்டியிருக்கிறோம். அதனால் அவர்கள் தடை செய்வார்கள், தடங்கலாக இருப்பார்கள், தடுக்க முயல்வார்கள். இதை மீறி நாங்கள் நடத்துவோம், இதை மீறி வெற்றுக்கொள்வோம். அதற்கான ஆப்ரேஷன் ஸ்டைல் எங்கள்கிட்ட இருக்கு. இப்போ இந்த 2026 இந்த சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது ரொம்ப பெக்யூலரான ஒரு தேர்தலாக இருக்குது. மிக குறிப்பாக வந்து அதிமுகவோட நீங்கள் ஒரு கூட்டணியில் இருக்கிறீங்க, திமுக ஒரு பக்கம் வந்து கடுமையாக முயற்சித்து வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த நிலைமையில உங்களுடைய தேர்தல் பொறுப்பாளர்கள்லாம் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்குறோம். ஆனால் திமுக இந்த தேர்தலை வந்து ஒரு ஆன்டி பிஜேபி அப்படிங்கிற அந்த நரேட்டிவோடு அணுக இருக்கிறாங்கிற மாதிரியாக தான் இப்போ வரைக்கும் தோற்றங்கள் எல்லாமே வந்து தெரியுது. ஏன்னா அதிமுகவை அவங்க அட்டாக் பண்ணுறதை விட அவங்க அதிகமாக அட்டாக் பண்ணுறது பாஜக, பிரதமர் மோடி, அதே மாதிரி அவங்களுடைய கூட்டணி கட்சிகளும் அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்குறோம். இது அவங்களுக்கு சக்ஸஸை கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3 தேர்தல்கள் 2019, 21, 24 3 தேர்தலையும் சக்ஸஸ் கொடுத்துருக்கு. 26 மட்டும் சக்ஸஸ் கொடுக்காதுன்னு நம்ம சொல்லிட முடியுமா? அதுக்கு முன்னால் என்ன பண்ணிச்சு? 16 தோத்தாங்க, 14 தோத்தாங்க, 11 தோத்தாங்கல்ல. அந்த 3 தோத்ததுனால மற்றதில் தோத்து போவாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தா அது எவ்வளோ தப்பாக போயிருக்கும். இந்த 3 ஜெயிச்சதுனால மறுபடியும் ஜெயிப்பாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? இல்லை, ஆனால் அவங்க சரப்பில் பெர்ஃபார்மன்ஸ் இல்லையே. நான் பிஜேபிக்காரன் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்கிறது அதிசயம் இல்லை. மக்கள் முதல்வர் வச்சு இவங்க மறுபடியும் கவர்மெண்ட் மெஷினரி முறை வச்சு நீங்கள் பெட்டிஷன் வாங்கினாங்கல்ல, பத்திரிகையாளர் உங்களுக்கு தெரியும் எத்தனை இடத்துல எத்தனை கோளாறு, வாங்கின ஃபைல்லாம் குப்பை டிச்சில் கிடந்தது இல்லை. இப்போ கவர்மெண்ட் வெள்ளை அறிக்கை வெளியிடட்டும், எத்தனை பெட்டிஷன் வந்து எவ்வளோ நடத்தி முடிச்சிங்கன்னு சொல்லட்டும், ஆர்டிஐயில் போடுவோம், இல்லை சாதாரணமாக தைரியம் இருந்தால் சொல்லட்டும். சாதாரண மக்கள் சொல்கிறானே, திங்கக்கிழமை காலையில் கலெக்டர் ஆஃபீஸில் வச்சுருந்தா கூட எங்களுக்கு 2 நடந்திருக்குங்க, இவர் தனியாக கொண்டு போய் போட்டு அதே ஆஃபீஸை வச்சு ஒன்றுமே நடக்கலைங்க சொல்லுகிறார்கள். இறைவனுடைய அருளால் தமிழ்நாட்டின் நல்ல தலைவிதி காரணமாக அவர்களே ஒரு திட்டத்தை உருவாக்கி அவர்களே தங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்க. கெட்ட சக்தி பெரிய விஷயத்தை நடத்துவதாக சொல்லி தன்னை எக்ஸ்போஸ் பண்ணுவது நாட்டினுடைய நலனுக்கு நல்லது இல்லை. அடுத்தாப்பில் மாற்றுறது ரொம்ப ஈஸி. இப்படி தொடர்ந்து இவர்கள் தங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறப்ப 26 ஜெயிக்க மாட்டோம். பார்ப்போம் சார். அரசியலில் களம் வந்து வெகு விரைவாக சேஞ்ச் ஆகும். ஆனால் வெகு விரைவாக சேஞ்ச் ஆகும்னா சூரியன் அடிச்சுட்டு இருக்கிறப்ப திடீர்னு வந்து மழை வராது. லேசாக க்ளவுட் ஃபார்மேஷன் இருக்கும், அப்படியே போகும், லேசாக ஒரு குளிர் விஷயம் வரும், மழை பெய்யாமல் போகும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். நாங்கள் வந்து புயலே அடிக்க போகுதுன்னு சொல்கிறோம். அந்த நாடி துடிப்பு தெரிந்த நாங்கள் வானிலை ஆராய்ச்சியர்களிலும் மக்களின் நாடி பிடிப்பு தெரிந்தவர்கள். பீகார் தேர்தல் முடிந்த பிறகு இந்த புயல் அடிக்கும்னு ஏற்கனவே வந்து ஏசியங்கள் போகுது, அப்படிதானா இல்லை எப்படி பண்ண போகிறீங்க? இல்லை, தமிழ்நாட்டுக்கும் பீகாருக்கும் சம்மந்தம் இல்லை. தென்னக பாலிடிக்ஸ் கூட தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ், இந்திய பாலிடிக்ஸ்னு வேறு இல்லை. பாஜக தலைமையுடைய அந்த கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது பீகார் தேர்தல் முடிந்த பிறகு நவம்பர் 14 அங்கே ரிசல்ட் வந்த பிறகு முழுமையாக இங்கே மாறும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. அப்போ பல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதுதான் கேட்குறேன். அதுதான் நீங்கள் புயல்னு சொல்கிறீங்களா? இல்லை, இது இன்டர்லிங்க்டு எப்போதுமே. அதாவது வந்து பிஜேபி வந்து ஒரு அசைன்மெண்ட் எடுத்து அந்த அசைன்மெண்ட்டை முடிச்சுட்டு தான் அடுத்ததுக்கு வரும். இப்போ பேரலில் என்ன பண்ணுறோம்னா, இது என்ன ஸ்டடி பண்ணுறதுக்கு எங்களுடைய மேலிட பார்வையாளர் ஆரம்பிச்சிருக்கோம். வெறும் மேலிட பார்வையாளர் இல்லை, மற்ற இல்லைன்னா என்ன பண்ணோம், இந்த ஆளுக்கு பதவி கொடுக்கணும், இவனுக்கு பதவி கொடுக்கணும், இவன் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறான், 2 பேர் வருவாங்க, ப்ரெஷர் கொடுக்கணும். ப்ரூவன் பர்சன்ஸ். பாம்பே மேயராக இருந்தவர் ஃபஸ்ட் டைம் எம்பி ஆகி மந்திரி ஆகியிருக்காரு, ஜெயிக்க முடியாத இடத்துல ஜெயிச்சிருக்காரு. அதே மாதிரி மிஸ்டர் பைஜெயந்த் பாண்டா அவர்கள், அவர் பிஜேபிக்காரில் பிஎல்டியில் இருந்தவர். அரசியல் நான் பிஜேபி இருந்தால் கொஞ்சம் பயப்படுவேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப நேர்மையான ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டாக ஆர்கனைசேஷன்லேயும் பவர்ஃபுல், அரசியலில் அந்த சூதுவாதெல்லாம் தெரியாது பெருசாக. அவர் வந்து டெல்லியில் ஆப்பை தூக்கியிருக்காரு. அதனால் ப்ரூவன் பர்சன் ஹூ நோஸ் த பல்ஸ் ஆஃப் பாலிடிக்ஸ் இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் தம் டு நோ தி தமிழ்நாடு பாலிடிக்ஸ். இவங்க வந்து கும்மிடியை தாண்டி போன ஆளுகள் இல்லை, வீரவசனம் பேசக்கூடிய ஆள். சினிமாவிலையும் திரையிலையும் இருக்கிறத ரோட்டில் நடத்தி காமிப்பாங்க, அவ்வளோதான். அதனால் சார் இந்த கமெண்ட் எல்லாம் எங்களுக்கு சந்தோஷம் சார். பத்திரிகையாளங்க ரொம்ப சகஜம் சார் எடுத்து போடுறதெல்லாம். ஒரு காரியகர்த்தா ஆற பர்சன் வந்து விஷன் உள்ள பர்சன் வந்து இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்ச மாட்டாங்க. இதெல்லாம் லேசாக அடிக்கிற காற்று தூசி, வேகமாக போகணும், எங்கேயோ போகணும், ஏதோ ஒரு இலக்கை அடைக்கிறேன்னு வளைவு நெளிவு சுழிவு காற்று கல் மேடெல்லாம் பற்றி கவலைப்படுவானா? விஷன் அலைவு தான்.
அதனால் இவர்கள் இதையெல்லாம் செய்வார்கள். இவர்களுடைய மேக்சிமம் அவ்வளோதான் சார். ஒரு பிஜேபி எப்போது இலக்காக வைக்கப்பட்டதோ, டார்கெட்டாக வைக்கப்பட்டதோ, ரொம்ப சிம்பிள் சைக்காலஜி. தட் மீன்ஸ் யூ ஆர் பவர்ஃபுல், தட் இஸ் வி ஆர் பவர்ஃபுல். அதிமுக டச் பண்ணல சார் அவங்க. நாங்கள் தமிழ்நாட்டினுடைய கணக்கில் ரொம்ப சிறிய கட்சி. ஆர்கனைசேஷன்லேயும் இப்போ நாங்கள் 67,000 பூத்துக்கு 50,000 பூத்தை தாண்டி வெரிஃபையே பண்ணிட்டோம். அது வேறு விஷயம். பொலிட்டிக்கல் ஆங்கிள்லையும் நிறைய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து எங்களுடைய போர் தந்திரங்கள். ஆனால் அவங்கள பொறுத்தப்பட்டு நாங்கள் இன்சிக்னிஃபிகண்ட். ஏன் எங்களை அட்டாக் பண்ணுறீங்க? சிக்னிஃபிகண்ட்டாக நாங்கள் இருக்கிறோம் என்பதற்கு அவர்களுடைய அக்செப்டன்ஸு தெரியுது. ஆனால் பயந்து போய் இருக்கிறார்கள். அந்த பயம் நிரந்தரமாக்கப்படும் 26க்கு பின்னால். ஸோ 26ல் உறுதியாக ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியை வீழ்த்துவேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அதிமுக பாஜக கூட்டணி. நிச்சயமாக தமிழ்நாடு முதலாக 67க்கு பிறகு தேசியத்தில் இணையும். நடக்க போகுது சார். இந்த நேர்காணல் இறுதியான கேள்வி. பிரதமர் மோடி அவர்கள் அவருடைய அரசியல் வாழ்க்கை தொடங்கி இன்னையோட வந்து 25 ஆண்டுகள் நிறைவேறிருக்கு. ஸோ 25 ஆண்டுகள் அவருடைய இந்த ஆர்கனைசேஷன் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ வந்து பிரதமராக இருக்கிறார். ஸோ ஓவராலாக இந்த 25 ஆண்டுகளை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? ரொம்ப சிம்பிள் சார். ஆர்எஸ்எஸ் பற்றி எல்லோரும் பேசியிருப்பாங்க. நான் ஆர்எஸ்எஸ்காரன், ரத்தத்தில் செயலில் சிந்தனையில் ஆர்எஸ்எஸ்காரன். அது ஒன்றும் பெருசாலாம் டீச் பண்ணுறதில்ல. நேஷனலிசம், தேசம் ஃபஸ்ட்டு, தேசம் ஃபஸ்ட்டு, தேசம் ஃபஸ்ட்டு, சாக்ரிஃபைஸ் எனிதிங் ஃபார் தி நேஷன். ஒரு வார்டு கவுன்சிலராகல ஒரு தடவை கூட எம்எல்ஏ நிற்கல அவர் மோடி. ஃபர்ஸ்ட் டைம் வித்தவுட் எம்எல்ஏ, வித்தவுட் நோ கவர்மெண்டல் எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்ட்ரெயிட் சிஎம். எனக்கு அந்த நினைவுகள் நல்லா ஞாபகம் இருக்குது. அவர் அதுக்கு 3 மாதத்துக்கு முன்னால் கோயம்புத்தூர் வராரு. அவரை வந்து ஏர் இண்டியா, இந்தியன் ஏர்லைன்ஸ் இல்லை, ஒரு நாள் கோயம்புத்தூர் தாமதிச்சு அப்புறம் அடுத்த நாள் அனுப்பிச்சேன் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி. அதுக்கு அவரோட வந்து ஆர்கனைசேஷனில் இருக்கிற காலத்தில் பர்சனலாக பழகியிருக்கேன். 2012 நினைக்கிறேன், குஜராத் எலெக்ஷனில் போய் 1 மாதம் அகமதாபாத்தில் உட்காந்தார். அந்த 2001, 2012 குஜராத் பாகிஸ்தானாக பார்க்கப்பட்டது மத்திய அரசால். அமித்ஷா நாட்டுக்குள்ளேயே மாநிலம் கடத்தப்பட்டார், கொண்டு போய் உத்தரப்பிரதேசத்தில் வச்சாங்க. ஏராளமான வழக்குகள். அரசாங்கத்தை நடத்தவே முடியாது. அரசுக்குள்ளே இருக்கிற அதிகாரிகளே அரசுக்கு எதிராக செயல்பட்டாங்க. அந்த போர் சூழலில், ரணகளத்தில் குஜராத்தை முன்னுக்கு கொண்டாந்தார். நாம் ஏற்றுக்கொள்ள நாம் செய்ய முடியாத பல விஷயங்கள் கொண்டாந்தாங்க. மைனாரிட்டிஸ் வந்து அங்கே டோட்டலி எகெயின்ஸ்ட் பிஜேபி. அத்தனை பேரையும் நண்பர்களாக்குனாங்க. அந்த ஏரியாக்குள்ளேயே போக முடியாது. நீங்கள் 11 ஆண்டு கால பிஎம்முடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். மைனாரிட்டிக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசியிருக்க மாட்டார். அந்த மைனாரிட்டி மினிஸ்ட்ரி இருக்குது பாருங்கள், அவங்களுக்கு செய்ய வேண்டியது 100% மேலே செஞ்சிட்ருக்கு. இஸ் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஃபார் 140 crores. ஹி ஃபீல்ஸ் இட், ஹி டஸ் இட். 11 ஆண்டு அந்த ரணகளத்தை மீறி வெளியே வந்தார். அடுத்தாப்பில் இந்த 11 ஆண்டு காலம். இந்த 11 ஆண்டு காலத்தில் முதல் 5 ஆண்டு காலத்து பாருங்கள், மிகப்பெரிய நேஷனல் பில்டிங்கில் போட்டது முழுசாக காங்கிரஸ் உடைச்சிருந்துச்சு. செய்யவே முடியல ஒன்றுமே. 2வது 5 ஆண்டு மிகப்பெரிய விஷயத்தை செஞ்சார். 3வதுல வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் செஞ்சார். நான் சொல்லலை, இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்மளுடைய மரியாதை எவ்வளோ இருக்குது, நம்மளுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட் எவ்வளோ 13லேருந்து 3 முடியும். உலக நாடுகள், குறிப்பாக அமெரிக்கா இன்றைக்கி நம்மளை ட்ரீட் பண்ணுற விஷயத்தை பாருங்கள். ஏன் நம்மளை அவ்வளோ பெரிய எதிரியாக ட்ரீட் பண்ணணும்? சவாலாக இருக்கும். மீறி வந்து ஒரு அரசாங்கத்தை நடத்துகிறார். 43 நாடுகளில் புதுசாக அதனுடைய எக்கானமியை வந்து ரீபில்டு பண்ணுறதுக்கு உடனே மாற்று ஏற்பாடு. ஸோ இது மாதிரி விஷன் உள்ள பிரைம் மினிஸ்டர் ஃபர்ஸ்ட் டைம். நீங்கள் அப்படியே சின்னதாக 2014 முன்னால் 4லேருந்து பாருங்கள். மன்மோகன் சிங் வந்து நிறைய வீடியோவில் வெளிநாட்டு டிக்னரிட்டிஸ், ஷேம் ஃபார் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, வெளிநாட்டு டிக்னரிட்டிஸ் வரும்போது சோனியா காந்தி கை கொடுப்பாங்க. மன்மோகன் சிங் பக்கத்தில் இருப்பார். சில இதில் நெஞ்சம் வெடிச்சிருக்குங்க. சில இதில் செக்யூரிட்டி பிரைம் மினிஸ்டர் அவர் ஓரமாக தள்ளுவான் சார். நிற்கக்கூட முடியாத பிரைம் மினிஸ்டர் ஓரமாக தள்ளப்படுவார். பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு ஒரு மரியாதை ஒன்றும் இல்லை. ஒரு டிஃபேக்டோ இட்டாலியன் கவர்மெண்ட் நடந்துட்டு இருந்து இந்தியாவில். அந்த சூழ்நிலையிலேருந்து அப்படியே மாறணும். அப்படியே மாறி இன்றைக்கி 100% இந்தியன் கவர்மெண்ட் நடக்குது. விஷனரி. மோடிக்கு எதிராக 1000 கருத்து சொல்லுவான். டெவலப்மெண்ட் ஒருத்தரும் சொல்ல முடியாதுரா. இந்த சிந்தூரியில் வந்து ஆர்மியை பாராட்டணும் சார். நம்ம எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அதே ஆர்மி தான். ரத்தம், இந்திய ரத்தம் ஓட வேண்டாமா? எதிர்கட்சினால் நீ ஆர்மியை பாராட்ட மாட்டியா?
இந்திய பாராளுமன்றத்துக்குள்ள ஒரு பாகிஸ்தான் எம்பி 100 பேர் உட்காந்துருந்தான் சார். இங்கே ஜெயிச்சு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக 100 பேர் உட்காந்துருந்தான். எவ்வளோ பெரிய ஷேம் டு இந்தியா. லீடர்ஷிப். அந்த காங்கிரஸினுடைய லீடர் உலக நாடுகளை முழுசாக போய் இந்தியா தூத்திக்கிட்டு இருக்காரு. லீடர்ஷிப். இந்திய மண்ணையினுடைய உப்பத்தென்று வளர்ந்து எல்லாம் ஆகி இன்னும் இந்திய நாடுக்கு ஒரு விசுவாசம் இல்லை. எதிர்கட்சியாக இரு, பிஜேபி மோசம் என்று சொல், தேர்தல் நில், வெற்றி பெறு, மக்களுக்காக உழ. இட்ஸ் அ பொலிட்டிக்கல் கேம், யூ வின். ஆனால் நேஷனுக்கு எதிராக போனால் எப்படி சார் எதிர்க்க முடியும்? அக்செப்ட் பண்ண முடியும்? சாதாரண குடிமக்களை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதை மீறி வந்திருக்கிறார். சரி, வேற ஒரு கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தார், டூவல் சிட்டிசன், டூவல் பாஸ்போர்ட், இந்தியனுக்கு எதிராக பண்ணி இறங்கினோடனே பிடிச்சி விட்டு போடலாம்ல. எல்லாத்தையும் பார்த்து கொண்டு டெவலப்மெண்ட் என்கின்ற ஒரே அஜெண்டா வைத்து நாட்டை முன்னேற்ற வந்து மோகமாக போகிறது. அந்த 25 ஆண்டு காலம் இந்திய வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கக்கூடிய சில்வர் ஜூப்ளி 65னா 25 ஆண்டு காலம் இந்தியாவினுடைய அந்த நாமன்கிலேச்சர், அந்த 25 சில்வர் ஜூப்ளினால என்னுடைய பங்கில் அது வந்து கோல்டன் கூட இல்லை, பிளாட்டினம் ஜூப்ளியாக நான் கருதுகிறேன். நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.